ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜியோவில் இப்போ ரீசார்ஜ் பிளான் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் நம்ம பழைய ரீசார்ஜ் பிளான்லேயே ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். எப்படின்னு இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் myjio.com அப்படின்ற பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது கூகுள் குரோமில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஆப்பில் ஓப்பன் பண்ணினா ஒர்க் ஆகாது. இதில் லாகின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னீங்கனாக்கா இங்கே உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய ஜியோ நம்பர், எந்த நம்பர் ரீசார்ஜ் பண்ண போகிறீங்களோ அந்த நம்பரை இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த நம்பரை கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஓடிபி அந்த நம்பருக்கு ஜென்ரேட் ஆகும். அந்த ஓடிபியை நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. இப்போது உங்களுடைய அக்கௌண்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த பேஜில் உங்களுடைய இந்த செட்டிங்ஸ் ஐக்கான் இங்கே இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி உங்களுக்கு செட்டிங்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் இந்த சர்வீஸ் செட்டிங்ஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். அதில் கீழே டேரிஃப் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுடைய பழைய பிளான்ஸ் எல்லாமே விசிபிளாக இருக்கும். எல்லாமே பழைய ரீசார்ஜ் அமௌண்ட்டில் தான் இருக்கும். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி ரீசார்ஜ் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு ஆக்டிவ் பிளான்னு சொல்லி ஷோ ஆகுது. இதை யூஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பழைய பிளானுக்கே ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை யூஸ் பண்ணி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜியோ யூஸ் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.